குட் ஈவினிங். தமிழ் பட்டாளம் சரவணன். இப்போது டெஸ்ட்டு 5ஓட ரிவிஷன் தான் இன்றைக்கி. நான் டெஸ்ட்டு 5லையும் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா இந்த டைம் அண்ட் ஒர்க்கு. அதாவது டைம் அண்ட் ஒர்க்கு ஆல்ரெடி நம்ம பெர் டே 25 மேக்ஸு ஹோம்ஒர்க்கோட சேர்த்து பார்த்தோம். அதில் 100 மேக்ஸ் பார்த்தாச்சு. இன்றைக்கி ப்ளஸ் 25 மேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா நான் சொன்ன மாதிரி அந்த டைம் அண்ட் ஒர்க்கில் அதாவது மேக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீண்டும் சொல்கிறது தான், 100 மார்க்கு ஜிஎஸ்ஸில் 25 மார்க்கு, அதாவது 1/4 வந்து மேக்ஸு தான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்தா ஆகணும். 25க்கு 25 எடுத்தான் ஆகணும். அனதர் வந்து தமிழில் நீங்கள் 100 மார்க்கு ஈஸியாக படிச்சிருவீங்க. அதுக்கும் டெய்லியும் நான் சொன்ன மாதிரி பிளானில் போய்கிட்டு தான் இருக்குது. இப்போது மேக்ஸ் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் மற்றது யூனிட் 3ல் நான் ஜாகிரபியும் எக்கனாமிக்ஸும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. 9th யூனிட்டோட முடிச்சாச்சு. இப்போது அடுத்து ஈஸியாக படிக்கலாம். இந்த சிலபஸ் நான் போட்டது முன்னாடி இருந்தே போட்டு டெஸ்ட்டு சீரியஸ் போய்கிட்டே தான் இருக்குது. இப்போது மேக்ஸ் பார்ப்போம். சிலபஸை பற்றி அடுத்த கிளாஸில் கூட சொல்கிறேன். இப்போது அந்த 4 நாள் போட்ட 100 கணக்கு வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கணக்கு. இதுவும் டிஎன்பிஎஸ்சி, இது வந்து யூபிஎஸ்சியில் கேட்ட அந்த ஒரு இன்னைக்கு 25 கணக்கு வந்து யூபிஎஸ்சியில் கேட்ட கணக்கு. இது எதுக்காகனா ஸ்கூல் புக்கையும் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் போட்ட கணக்கும் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்தெல்லாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு இந்த டைம் அண்ட் ஒர்க்கு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ பார்த்துக்குங்க. இப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஏ வந்து 15 நாள்லையும் பி வந்து 20 நாள்லையும் ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒன்றாக 4 நாட்கள் வேலை செய்தால் மீதமுள்ள வேலையோட பகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏ கேன் டூ எ ஒர்க் 15 days. அப்போ ஏஸோட 1 day ஒர்க், 1 day ஒர்க்குனா 1/15. இப்போ பி அதே மாதிரி 1 day ஒர்க்கு 1/20. இப்போ ஏ வந்து 15 days பார்த்துருக்காரு, பி வந்து 20 days பார்த்துருக்காங்க. இப்போ அடுத்து என்னன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து 4 days ஒர்க் பண்ணுறாங்க. 4 daysனா அவங்க ஏபியோட 1 day ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். ஏபியோட 1 day ஒர்க்கு 1/15 + 1/20. இப்போது இதுக்கு காமனான நம்பரு 60. 4 + 3 7/60. இதுதான் வந்து ஏயும் பியும் சேர்ந்து ஏ + பி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் பார்த்த ஒர்க்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா 4 days. அப்போ 4 days ஏ + பி ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 day ஒர்க்கில் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த 4 day ஒர்க்கு கிடைச்சிரும் 7/15. இந்த 7/15 வந்து ஒரு வேலையில், ஒரு பங்கு வேலையில் 7/15 ஒர்க்கு செஞ்சுருக்காங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க்கு 1 - 7/15. அப்போது 8/15. இதுதான் பின்னம். மீதம் இருக்கக்கூடிய வேலையோட பின்னம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த டி ஆப்ஷன் தான் ரைட்டு. இது டிஎன்பிஎஸ்சிலையும் 2 times கேட்டிருக்காங்க, இந்த டைப்பில் கேட்டிருக்காங்க. அதனால பார்த்துக்கோ. இன்னைக்கு காலையில் ஜாகிரபியோட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினோட தொகுப்பு போட்டிருந்தேன், அதையும் பார்த்துக்கோங்க. இது இப்போ பாருங்க, இங்கே என்னன்னா இப்போ ஏபிசி ஒரு வேலையை 20 நாள் 30 நாள் 60 நாட்களில் செய்கிறாங்க. ஒவ்வொரு 3வது நாளிலும் பி மற்றும் சி உதவி இருந்தால் எத்தனை நாட்களில் ஏ வேலையை செய்ய முடியும்? அதாவது ஒரு ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோம். இதில் ஏ இருக்காரு, பி இருக்காரு, சி இருக்காரு. ஏ வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. அதாவது எத்தனை நாளில் செய்கிறாங்கன்னா 3 நாள் டோட்டல் கொடுத்துருக்காங்க. 3 நாள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு 3வது நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏ வந்து ஆல்ரெடி 2 நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளஸ் 3வது நாளில் பியும் சியும் ஹெல்ப் பண்ணால் ஏ டோட்டல் எத்தனை ஒர்க்கை பார்ப்பாரு. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா கணக்கை போட்டுடலாம். அதாவது என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க, ஏ பி அண்ட் சி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் 20, 30 and
60 days respectively. அப்போ in how many days can A do the work if he assisted by B and C every third day? இதைத்தான் வாட்ச் பண்ணணும். every third day, ஒவ்வொரு மூன்றாவது நாளிலும் பியும் சேயும் சேர்ந்து அவங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா, அசிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏ வந்து எத்தனை நாளில் வேலை முடிப்பாரு? அதை தான் நான் மேப்பில் போட்டு காட்டினேன். இப்போ என்ன பண்ணணும்? ஏவோட ஒன் டே ஒர்க் எவ்வளவு? 1/20. ஏஸோட 2 days ஒர்க்கு. 2 days ஒர்க்குனா என்னது? அதே ஒன் டே ஒர்க்ல இருந்து 2 பெருக்கி போட்டோம்னா 2 days ஒர்க்கு. 2 days ஒர்க்கு 1/10 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? இவர் செஞ்சதுக்கு அப்புறம் ஏபிசியோட ஏயும் பியும் சியும் தான் அடுத்த அந்த 2 நாள்ல செஞ்சிருப்பாங்க. ஏ கூட பியும் சியும் சேர்ந்து ஒரு மூணாவது நாள்லையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களோட ஏபிசியோட ஒன் டே ஒர்க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு எவ்வளவு வருது? 1/20, 1/30, 1/60. அப்போ இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1/10. அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட ஒன் டே ஒர்க்கு. எதுக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட ஒன் டே ஒர்க்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னோம்னா, இவங்க ஒவ்வொரு மூன்றாவது நாளிலும் பி அண்ட் சி ஒர்க் பண்ணாருன்னு தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ ஏ வந்து 2 நாள் வேலை, பி வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு 3வது நாள், அப்போ 3 நாள் ஒர்க்கு. அப்போ 1/10 பிளஸ் 1/10 கூட்டுனீங்கன்னா 1/3 அதாவது 3 நாள் வேலை கிடைக்கும். இப்போ இதை கூட்டணும் அப்படின்னோம்னா 2/10. அப்போ 1/5 ஒரு பகுதி வேலையை இவங்க 3 நாள்ல செஞ்சிருந்தா, ஒரு வேலையை செஞ்சிருந்தா இவங்க 3 நாள்ல எவ்வளவு வேலை செய்வாங்க அப்படிங்கறதான் கணக்கு. அதாவது ஒரு வேலையை 1/5 வேலையை 3 நாள்ல செஞ்சிருந்தாங்கன்னா மொத்தம் எத்தனை நாள்ல செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி 3 நாள்ல செஞ்சிருந்தாங்கன்னா மொத்தம் எத்தனை நாள்ல செஞ்சிருப்பாங்க அப்படின்னாக்க இந்த இது அப்படியே மல்டிப்ளை ஆயிரும். 5 × 3 15 டேல தான் ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஏ வந்து ஒவ்வொரு மூன்றாவது நாளிலும் பியும் சியும் உதவி செய்தாங்கன்னா அந்த ஒர்க்கை 15 நாள்ல முடிப்பாரு. மீண்டும் ஒரு தடவை சொல்றேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இங்க கணக்கை பார்த்துக்குங்க. ஏபிசி இருக்காங்க. ஏபிசி வந்து ஒரு வேலையை 20 நாள், 30 நாள், 60 நாட்கள்ல செய்யறாங்க. ஒவ்வொரு மூன்றாவது நாளிலும் பியும் சியும் உதவி இருந்தால் எத்தனை நாட்களில் ஏ வேலை செய்ய முடியும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ஏ இருக்காரு. ஏ வந்து 2 days ஒர்க் பண்றாரு. 3வது நாள் தான் அந்த சி பியும் சியும் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ ஏயோட 3வது நாள் பியும் சியும் சேர்றாங்க. இதுல என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏயோட ஒன் டே ஒர்க் கண்டுபிடிக்கணும், ஏயோட 2 days ஒர்க் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 1/10 வரும். இப்போ ஏபிசியோட ஒன் டே ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா ஏ 2 நாளும் அந்த 3வது நாள் இருக்கக்கூடிய 3 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இந்த ஒன் டே ஒர்க்கு கண்டுபிடிக்கிறோம். அப்போ இவரோட ஏயோட 2 நாள் ஒர்க்கையும் பிசியோட ஒரு நாள் ஒர்க் ஏபிசியோட ஒரு நாள் ஒர்க்கையும் கூட்டினா 1/10 பிளஸ் 1/10 2/10 அடிச்சு போட்டோம் அப்படின்னா 1/5. அப்போ ஒரு நாள்ல 1/5 வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ 3 நாள்ல எத்தனை பங்கு வேலையை பார்த்துருப்பாங்க அப்படின்னா 3 3 15 அப்போ 15 days. அப்போ ஏ வந்து அவங்களோட உதவியில 15 நாள்ல வேலையை முடிச்சிருப்பாங்க. இப்போ பாருங்க அடுத்த கணக்கு. ஏ தனியாக ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி தனியாக 8 நாட்களிலும் செய்கிறார்கள். ஏபி அதை 3200 சி உதவியோட 3 நாட்கள்ல வேலையை முடிச்சாருனாக்க சிக்கு செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி தான் 3வது கொஸ்டின் கேட்டிருக்கேன். இங்க இது பூராமே அது யூபிஎஸ்சி கொஸ்டின் தான். அதை டிஎன்பிஎஸ்சில இதே சேம் டைப்ல 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரி, இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஏ இருக்காரு, பி இருக்காரு, சி இருக்காரு. இப்போ ஏபியும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஒர்க்கை பண்றாங்க. அந்த ஒர்க்குக்கு 3200 பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா சியோட ஹெல்ப்பால 3 நாள்ல வேலையை முடிச்சுட்டாங்க. அப்போ இங்க நம்மளுக்கு சேம் கணக்கு தான். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியா புரிஞ்சிடலாம். அப்போ 1/a பிளஸ் 1/b பிளஸ் 1/c இவர் ஒரு நாள் ஒர்க்கு சேர்ந்து 1/3 3 நாள்ல முடிச்சிடுறாங்க. அப்போ ஏவுக்கும் பிக்கும் டே கொடுத்துட்டாங்க. இவர் 6 நாள்ல முடிக்கிறாரு, இவர் 8 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ ஒன் டே ஒர்க் 1/6 1/8. ஆனா சிக்கு கொடுக்கல. இதை 3ஐயும் கூட்டினா அது 3 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை 2ஐயும் கூட்டிட்டு இங்க 1/3ல இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னம்னா 1/3 மைனஸ் 1/6 இங்கிட்டு போறப்ப 1/6 பிளஸ் 1/8. இப்போ அதை கூட்டணும் அப்படின்னம்னாக்க 8 மைனஸ்
7 1/24 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த 1/24 தான் சியோட ஒர்க்கு. 1/24 தான் சியோட ஒர்க்கு. இப்போ சியோட ஒர்க்கு கிடைச்சிருச்சு. இப்போ 3 பேரோட ரேஷியோ கிடைச்சிருச்சு. அதாவது ஏவுக்கு கிடைச்சிருச்சு, பிக்கு கிடைச்சிருச்சு, சிக்கு கிடைச்சிருச்சு. ஏ வந்து 1/6, பி வந்து 1/8, சி வந்து 1/24. இப்போ காமனான ஒரு நம்பர் 24 இருக்கு. அதை எல்லாத்தையும் டிவைட் பண்ணோம்னாக்க 4:3:1 அப்படின்னு சொல்லி வரும். டோட்டல் பங்கு வந்து 8 பங்கு. 8 பங்குல ஒரு பங்கு வேலை யார் செய்யறானா, சி செய்யறாங்க. அப்போ சிக்கு கிடைக்க வேண்டிய ஷேரு 3200 டிவைட் பண்ணீங்க அப்படின்னாக்க அப்போ 400 ரூபாய் கிடைக்கும். அப்போ சியோட ஷேர் எவ்வளவு? 400 ரூபாய். இதுதான் ஆன்சர். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. அது இப்போ இது திருப்பியும் நம்மளும் கொடுத்தாச்சு. ஏ ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் செய்கிறாரு, பியும் சியும் இணைந்து 3 மணி நேரத்தில் செய்கிறாங்க. அதே நேரத்தில் ஏயும் சியும் இணைந்து 2 மணி நேரத்தில் செய்கிறாங்க. பி மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாளில் செய்வாங்க? இப்போ ஏயோட ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, பியோட ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, ஏசியோட ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பியோட ஒர்க்கு தேவை. அப்போ நம்மளுக்கு ஏபிசியோட ஒர்க் ஒன் டே ஒர்க்கு கிடைச்சிருந்துச்சுனாக்க அப்போ ஏசியை கழிச்சோம்னா பி கிடைச்சிரும் இல்லையா? அப்போ ஏபிசி அதோட ஒன் டே ஒர்க்கு 1/4 + 1/3 அதை கூட்டணும் அப்படின்னோம்னா 7/12. அதாவது ஏபிசியோட ஒர்க்கு. ஏன் அப்படின்னா இங்க ஏயோட பிசியை கூட்டியிருக்கேன், ஏவோட பிசியை கூட்டியிருக்கேன். அப்போ ஏபிசி கிடைச்சிருச்சு 7/12. பியோட ஒன் டே ஒர்க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க 1/2. அப்போ இதை மைனஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னோம்னா சாரி, பியோட ஒர்க்கு 1/2 கிடையாது. ஏசியை கழிக்கணும். ஏபிசியில இருந்து மைனஸ் ஏசி டி கிடைச்சிரும். அதை கழிச்சு போட்டால் இது சிம்பிளான கணக்கு தான். கழிச்சு போட்டோம்னாக்க 12 days கிடைக்கும். அப்போ பியோட ஒர்க் வந்து 12 days. இங்க பாருங்க, மிஸ்டர் ராம் ஹேஸ் சம் ஆஃப் மணி which sufficient to pay Usha's wages for the 30 days and Manika's wages for the 60 days. If he employs them together, the money sufficient to pay their wages for the how many days? இது ஒரு சிம்பிளான கணக்கு. ஆனால் அங்கே பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்குமே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு நிமிஷம் புரிஞ்சா டக்குன்னு போட்டுடலாம். ராமுட்ட ஒரு தொகை இருக்குது, உஷாட்ட ஒரு தொகை இருக்குது. அதாவது ராமுட்ட ஒரு தொகை இருக்குது. அந்த தொகை வந்து உஷாவுக்கும் மாணிக்காவுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு போதுமான அளவாக இருக்குது, சஃபிஷியண்ட்டாக இருக்குது. உஷா 30 நாள் வேலை பார்க்குறாரு, மாணிக்கா 60 நாளில் வேலை பார்க்குறாரு. அப்போது இவங்க 2 பேரும் வேலைக்கு அமர்த்தினால அந்த அவங்களுக்கு பணம் எத்தனை நாளுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. இது உஷாவோட ஒன் டே ஒர்க்கு, மாணிக்காவோட ஒன் டே ஒர்க்கு. ஒரு நாளில் 2 பேர் எவ்வளவு செய்வாங்க, அப்போ டோட்டல் எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா அதான் கணக்கு. 1/30 + 1/60. அப்போ 20 daysல முடிச்சிருவாங்க. இந்த கணக்கில் பாருங்க, 24 ஆண்களும் 12 பெண்களும் ஒரு வேலையை 30 நாளில் செய்கிறாங்கன்னா 12 ஆண்களும் 24 பெண்களும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து 24 men and 12 women வந்து 30 நாளில் செய்கிறாங்க. அதே வேலையை 12, அதாவது இது ரேஷியோ பார்த்தாலும் அப்படியே மாறி வருது. இதில் எதுவும் போதுமான அளவு தரவுகள் இல்லை. அதனால இது என்னன்னா டி தான் ஆப்ஷன் வரும். டேட்டா இஸ் இன்அடிக்குவேட் ட்ரா த எனி கன்க்ளூஷன். அதாவது கிளியராக தரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்க, சுதீர் ஒரு வேலையை 10 நாள்லையும் ராகுல் ஒரு வேலையை 15 நாட்களையும் செய்துவிட முடியும். அதே வேலையை 20 நாட்களில் முடிக்கக்கூடிய மோஹித் அவர்களுடன் இணைகிறார். பிறகு அவர்கள் வேலையை முடிக்க ஆக எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுதீர் வந்து 10 நாளில் செய்கிறாரு. அவரோட ஒன் டே ஒர்க் வந்து இப்போது ராகுலோட ஒன் டே ஒர்க் வந்து 1/15. இவரோட ஒன் டே ஒர்க் வந்து 1/10. அதே வேலையை 20 நாட்களில் செய்யக்கூடிய மோஹித், அதாவது வேற ஒன்றும் கேட்கல. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க இது 3 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை செய்வாங்க அப்படின்னா 1/10 + 1/15 + 1/20. இதுதான் வந்து இதோட 3 நாள் ஒர்க்கு. டோட்டலாக 60. அப்புறம் இது வந்து டோட்டல் ஒர்க் வந்து 60/13. அதை அடிச்சு போட்டிங்க அப்படின்னாக்கா 4.62 தான் ஆன்சர். இது வேற ஒன்றும் இல்லை. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
திடீர் ஒரு வேலையை 10 நாள்லையும் அதாவது அவர் வேற ஒன்றும் இல்லை அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா இவ்வளவு தான் வேலை பண்ணுறாரு, பி இவ்வளோ வேலை பண்ணுறாரு, சி அந்த தனியாக அந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. மூணையும் கூட்டி போட்டுட்டிங்கனாக்க அது ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அடுத்த கணக்கு. இப்போ 2 பேர் இருக்காங்க, துஷார், அஜய் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேலையை 7 நாளில் செஞ்சிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் துஷார் வந்து அஜயை விட 2 மடங்கு அதிகமாக வேலை செஞ்சா அப்போது எவ்வளோ நாளில் துஷார் அலாங் டேக் த டு ஏ ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வேறு ஒன்றும் இல்லை, 2 பேர் இருக்காங்க. 2 பேர் சேர்ந்து 7 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா 2 பேர் சேர்ந்து ஒரு நாளில் வேலை எவ்வளோ முடிப்பாங்கன்னா 1/7. இதில் என்ன பண்ணிக்கிறோம், ஒருத்தர் மற்றவரோட விட 2 மடங்கு டேலண்ட்டாக இருக்கார். அப்போ B + 2B = எவ்வளோ வச்சுக்கிறோம், 1/7 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். 3B = 1/7 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ பியோட இது வந்து 1/21. இப்போ ஒருத்தர், அதாவது பி மட்டும், அது 2 பேர்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது பி இருக்கலாம். அப்போ ஒரு பி செய்யறது வந்து 1/21. அப்போ இவர் 2 மடங்கு அதிகமாக இருக்கிறவரை தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ 2B எவ்வளோன்னா அதில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2/21, 21/2 வந்துடும். அப்போ 10.5 டேஸ் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க,